மின்கட்டண உயர்வு கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவது எனக்கு இயல்பான, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுடைய வருத்தத்திலே நானும் பங்கேற்றுக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மின்வாரிய வாரியத்தை நீங்கள் சீர்தெய்ய வேண்டும். அதுக்கு இருக்கிற அந்த கடன் சுமையை குறைக்காவிட்டால் இந்த மின் கட்டணம் எல்லாத்தையும் குறைக்க முடியாது. ரெண்டாவது, நம்ம ஊர்ல இருக்கிற பவர் ஜெனரேட்டிங் பிளான்ட் எல்லாம் ரொம்ப பழைய பிளான்ட், அதெல்லாம் எஃபிஷியன்சியே கிடையாது. அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணி புது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு மோர் எஃபிஷியன்ட் பிளான்ட் போட்டு அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கணும். அதாவது இந்த மின் திருட்டு, அப்புறம் இயல்பாகவே டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஆகிறதெல்லாம் குறைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்சியல் ரீஸ்ட்ரக்சரிங், அந்த கடன் சுமையை குறைக்க வேண்டும். அந்த கடன் சுமையை குறைக்காத வரைக்கும் மின் கட்டணத்தை குறைப்பது மிகவும் சிரமம். அதை ஆக்கப்பூர்வமாக எந்த அரசாங்கமும் கடந்த 25 ஆண்டு காலமா செய்யவில்லை. அதனால இந்த அரசாங்கத்தால மட்டுமே இந்த மின் உயர்வு வந்துருச்சு நான் சொல்ல மாட்டேன். கடந்த காலத்திலும் சீர்திருத்தம் செய்யாதனால அதோட பின்விளைவு தான் இப்ப மின் கட்டண உயர்வு இருக்கு. அதற்கு ஆக்கப்பூர்வமாக அவர்கள் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். மறைந்த தலைவர்கள் ஒரு சில கட்சிகள் ரொம்ப அவதூறா பேசுறது, அவங்க கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசுறது சமீப காலமா வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட ஒரு கட்சி தலைவர் கலைஞரையும் ஜெயலலிதா மேடத்தையும் இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. ஆரோக்கியமான அரசியல் எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும். எதிர்காலத்திலே மக்களிடம் என்ன எத்தகைய திட்டங்களை கொண்டு போகலாம், எத்தகைய சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம், எத்தகைய பொருளாதார யுக்திகளை கையாளலாம் என்பதுதான் விவாதிக்க வேண்டும். அந்த விவாதமே இல்லை தமிழ்நாட்டு அரசியல். எனக்கு என்ன வருத்தம்னா, விவாதம் எல்லாமே உணர்ச்சி இல்ல கவர்ச்சியை பற்றி தான் இருக்கு. ஒண்ணு சினிமாவை பற்றி, சினிமாவில் துறையிலிருந்து வருகின்ற நபர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள், அவர்கள் வந்தா என்ன செய்வார்கள் என்று ஒரு விவாதம் நடக்குது. இல்ல உணர்ச்சி ரீதியாக கடந்த காலத்தை பற்றியோ உணர்ச்சி ரீதியான விவாதம் நடக்கிறது. ஒரு வளர்ச்சியை பற்றி, ஒரு வளர்ச்சி பாதையை பற்றி எந்த அரசியல் மேடையிலேயாவது டிஎன்இபியை எப்படி டிஎன்இபியை எப்படி சீர்திருத்தான் விவாதம் பண்ணுவது கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கிற தெருநாய் பிரச்சனை எப்படி தீர்க்கலான்னு விவாதம் பண்றது கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு ஊர் கூட ஸ்வச் பாரத் 20 லிஸ்ட்ல தமிழ்நாட்டுல ஒரு ஊர் கூட கிடையாது. 20 இந்தியாவில் இருக்கிற ஸ்வச் பாரத் லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்தோர் தான் எல்லாத்தோட தூய்மையான ஊர். அந்த 20 லிஸ்ட்ல ஒரு ஊர் கூட தமிழ்நாட்டை சார்ந்த ஊர் கிடையாது. இந்தியாவிலே அதிகமாக கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறது, ரோடு ஆக்சிடென்ட் ஆகுறது தமிழ்நாடு. இதை பத்தி விவாதம் செய்வது கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் முழுக்க உணர்ச்சி கவர்ச்சியை நோக்கிதான் செல்கிறது தவிர வளர்ச்சியை பற்றியோ ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றியோ அரசியல் மேடையிலே விவாதிப்பது இல்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது, மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இதை காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும். திடீர்னு இப்ப போய் 77 ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நாள் அந்த ரவுடிகள் இருந்தது காவல்துறைக்கு தெரிஞ்சுதானே இருந்திருக்கு. அதனால இது உள்நோக்கு பகைக்கு தனிப்பட்ட விரோதத்துக்காக அந்த கொலை நடந்திருந்தாலும் கூலிப்படையின் மூலமாக நடக்கும் கொலைகளை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனா இதற்கு தீர்வு என்கவுண்டர் கிடையாது. என்கவுண்டர் செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். யாராக இருந்தாலும் அவர்களை குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவர்களை நிறுத்தி அவர்களை தண்டனை தர வேண்டுமே தவிர என்கவுண்டர் செய்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த கூலிப்படைக்கும் காவல்துறைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்கவுண்டர் செய்தார்கள் என்று. ஒரு ஜனநாயக நாட்டிலே சட்ட ரீதியாக அரசியல் சாசனம் படி நடக்கும் நாட்டிலே என்கவுண்டர்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இருக்கே எல்லா இடத்துலயுமே இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு சட்ட ரீதியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்ட ரீதியாக அதுக்கு மேல வழக்கு போட வேண்டும். சட்ட ரீதியாக அது நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வழங்க வேண்டும். அதுக்கு நீதிமன்றத்தை தாண்டி யாருக்கும் தண்டனை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது.